Hi, welcome to Commerce Clarified. In the video, we will talk about a topic insurance claim. Insurance claim is classified into two broad categories. Insurance claim la vandu rendu broad categories irukku. One vandu loss of stock, இன்னொன்னு vandu loss of profit. So நம்ம இன்னைக்கு பார்க்க போற sums வந்து loss of stock மட்டும் தான் பார்க்க போறோம். Forthcoming videoல loss of profit பத்தி problems பார்க்கலாம். Loss of stock அப்படினா அந்த stock வந்து ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து உங்களுக்கு லாஸ் ஆயிருக்கலாம், flood லாஸ் ஆயிருக்கலாம், இல்லை ஃபயர் ஆக்சிடென்ட்ஸில் வந்து நம்ம அந்த ஸ்டாக்கை வந்து லூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ வேரியஸ் ரீசன்ஸ் இருக்குது லாஸ் ஆஃப் ஸ்டாக் நடக்கிறதுக்கு கம்பெனியில். ஸோ இந்த மாதிரி லாஸ் ஆஃப் ஸ்டாக் ஆக்சிடென்ட்னால, ஃப்ளட்னால, ஃபயர்னால நடந்துச்சு அப்படின்னா அதோட ஸ்டாக் வேல்யூவேஷன் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் கவுண்ட் தான். ஸ்டாக் வேல்யூவேஷன், அதாவது வேல்யூவேஷன் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக் வந்து இருக்கிற ஸ்டாக் எவ்வளோ அவைலபிள் அப்படின்ட்டு ஸ்டாக் ரிஜிஸ்டரை பார்க்கறது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கலாகவும் கவுண்ட் பண்ணி செக் பண்ணிப்பாங்க. ஸோ இப்போ இதில் ரெண்டு ஃபார்முலா இருக்குது. லாஸ் ஆஃப் ஸ்டாக்கில் கிளைமை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு, நம்ம இன்சூரன்ஸ் கிளைம்ங்கிறதுனால ப்ராப்ளம் எல்லாமே கிளைம் அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதா தான் இருக்கும். ஸோ ஆல்ரெடி அந்த ஸ்டாக் லாஸ் ஆனதுக்கு நம்ம இன்சூரன்ஸ் எடுத்துருந்தோம் அப்படின்னா இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து கிளைம் வாங்கிக்கலாம். ஸோ அந்த கிளைம் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக கிளைம் கால்குலேட் பண்ணணுன்னா ஸ்டாக் ஆன் த டேட் ஆஃப் ஃபயர் மைனஸ் ஸ்டாக் சால்வேஜ். ஸ்டாக் ஆன் த டேட் ஆஃப் த ஃபயர் அப்படின்னா டேட் ஆஃப் ஃபயர் நடந்த அந்த ஆக்சிடென்ட் நடந்த அன்னைக்கு நம்மக்கிட்ட எவ்வளோ ஸ்டாக் இருந்துச்சு, டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டாக்கு, மைனஸ் ஸ்டாக் சால்வேஜ். ஸோ முதல்ல ஸ்டாக் சால்வேஜ் அப்படின்னா என்னென்னு தெரியணும். ஸ்டாக் சால்வேஜ் அப்படின்னா டெஸ்ட்ராய்டு இல்லாட்டி மேபி டேமேஜ்டு, இதெல்லாம் வந்து ஸ்டாக் சால்வேஜ்னு சொல்லுவோம். ஸோ டேட் ஆஃப் த ஃபயரில் ஸ்டாக்கில் ஆல்ரெடி டெஸ்ட்ராய் ஆயிருந்த இதெல்லாமே டிடெக்ட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற ஸ்டாக்குக்கு தான் நமக்கு என்ன கிடைக்கும், கிளைம் கிடைக்கும். இது ஃபஸ்ட்டு கேஸ். செகண்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆவரேஜ் கிளாஸ்னால் என்ன அப்படின்னா, இஃப் ஸ்டாக் ஆன் த டேட் ஆஃப் ஃபயர் இஸ் மோர் தேன் த இன்ஷூர்ட் ஸ்டாக். அப்படின்னா என்ன, ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்த அன்னைக்கு ஸ்டாக், அதாவது எவ்வளோ ஸ்டாக் இருந்துச்சோ அது வந்து இன்ஷூர்ட் ஸ்டாக்கை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஆவரேஜ் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன இன்ஷூர்ட் ஸ்டாக்? ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கம்பெனியில் வந்து 90,000 ஸ்டாக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த 90,000 ஸ்டாக்குக்கும் வந்து இன்சூரன்ஸ் எடுத்துருக்க மாட்டோம். நம்ம ஒரு 70,000 ஸ்டாக்கு மட்டும் தான் இன்சூரன்ஸை எடுத்திருப்போம். பட் ஆக்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் நம்ம கிளைம் வாங்கணும் இல்லையா. இன்சூரன்ஸ் எடுத்திருக்கீங்க ஸ்டாக்குக்கு, பட் உங்ககிட்ட இருந்த மொத்த ஸ்டாக்குக்கும் நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கல, அதை விட கம்மியாக எடுத்திருக்கீங்க. ஓகேங்களா. இஃப் ஸ்டாக் ஆன் த டேட் ஆஃப் ஃபயர் இஸ் மோர் தேன் த இன்ஷூர்ட் ஸ்டாக், நீங்கள் இன்சூரன்ஸ் எடுத்த ஸ்டாக்கை விட உங்ககிட்ட அவைலபிள் ஸ்டாக் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்த அன்னைக்கு அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம், ஆவரேஜ் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த ஃபார்முலா அப்ளிகபிள் ஆகும். கிளைம் இஸ் ஈக்குவல் டு இன்ஷூர்ட் ஸ்டாக் டிவைடட் பை ஸ்டாக் ஆன் டேட் ஆஃப் த ஃபயர் இன்டூ ஆக்சுவல் லாஸ் ஆஃப் த ஸ்டாக். ஸோ ஆக்சுவல் லாஸ், நெட் லாஸ் எவ்வளவோ அது மல்டிப்ளைட் பை இன்ஷூர்ட் ஸ்டாக் டிவைடட் பை ஸ்டாக் ஆன் டேட் ஆஃப் ஃபயர் போட்டிங்கன்னா ஆவரேஜ் கிளாஸில் கிளைம் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து என்னோட கம்பெனியில் வந்து ஒரு 1 lakh ஸ்டாக் வந்து ஃபயர் ஆக்சிடென்ட்டில் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நான் கிளைம் கேட்குறேன். கிளைம் கேட்டோடனே நான் 1 lakh கேட்டதுக்கு வந்து 1,20,000 அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ எனக்கு பேலன்ஸ் ஷீட்டில் என்ன ஆகும், என்னோட மொத்த ஸ்டாக்கே வந்து 1 lakh தான், பட் ஆனால் எனக்கு 1,20,000 வந்துருச்சுன்னா எனக்கு 20,000 ப்ராஃபிட் மாதிரி இல்லையா. ஸோ அப்போ எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஆக்சிடென்ட் வேணும்னே பண்ணி இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து கிளைம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. ஸோ அதனால் எப்போவுமே கிளைம் அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நீங்கள் என்ன கோட் பண்ணுறோமோ அதை விட கண்டிப்பாக கம்மியாக தான் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ நம்மளோட ஸ்டாக்கோட வேல்யூட இன்சூரன்ஸ் கிளைம் அமௌண்ட் வந்து ஆல்வேஸ் லெஸராக தான் இருக்கும். இப்போ இந்த கிளைம் அமௌண்ட்டை நமக்கு வந்து க்ளோசிங் ஸ்டாக்கே ஒரு வேளை சம்மில் கொடுக்கல, நமக்கு வந்து க்ளோசிங் ஸ்டாக்கே வந்து கொஸ்டினில் கொடுக்கல அப்படின்னா நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா, 2 ட்ரேடிங் அக்கௌண்ட். ஒன்று வந்து நார்மல் ட்ரேடிங் அக்கௌண்ட், நீங்கள் வந்து ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க இல்லையா, அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மெமரண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட் சொல்லுவாங்க. மெமரண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட்னா என்ன, ரஃபாக டெம்பரவரியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது. எதுக்காக, டு நோ த வேல்யூ ஆஃப் ஸ்டாக் ஆன் டேட் ஆஃப் ஃபயர். டேட் ஆஃப் ஃபயர் அன்னைக்கு நமக்கு என்ன வேல்யூ ஆஃப் ஸ்டாக் இருந்துச்சு, நம்ம கிட்ட க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்ட்டு ரஃபாக நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது மெமரண்டம் ஆஃப் ட்ரேடிங் அக்கௌண்ட். ஸோ எக்ஸாம்பிள் சம் ஒன்று பார்த்துடலாம். இன்சூரன்ஸ் கிளைமில் ரெட்டி அண்ட் மூர்த்தி புக்கில் எக்ஸைஸ் A பேஜ் நம்பர் 12.27. Calculate amount of claim in respect of fire occurred in a business on 31/12/99. ஸோ 31/12/99 ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ அந்த வருஷம் நமக்கு வந்த சேல்ஸ் வந்து 12 lakh, பர்ச்சேசஸ் 8 lakh, ஸ்டாக் ஓப்பனிங் ஸ்டாக் 2 lakh. on 31/3/99 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ப்ரீவியஸ் இயரோட க்ளோசிங் ஸ்டாக்கு, நெக்ஸ்ட் இயரோட ஓப்பனிங் ஸ்டாக் 2 lakh. கிராஸ் ப்ராஃபிட் 25% ஆன் சேல்ஸ். ஸோ ஆவரேஜாக வந்து கிராஸ் ப்ராஃபிட் வந்து 25% ஆன் சேல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம மெமரண்டம் ஆஃப் ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணி க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ க்ளோசிங் ஸ்டாக் தான் கிளைம் அமௌண்ட்டாக இருக்கும். நம்ம யூஸ்வலாக ட்ரேடிங் அக்கௌண்ட் போடுவீங்க இல்லையா, டெபிட், கிரெடிட், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், டைரக்ட் இன்கம் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணுவோம் இல்லையா, அதே மெத்தடில் தான். டு ஓப்பனிங் ஸ்டாக்
how much? 2 lakh rupees. Next purchases, 2 purchases, 8 lakh. Next by sales, 12 lakh. By closing stock, so இதான் வந்து balancing figure. Gross profit கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி 2GP gross profit 25% on sales. Sales எவ்வளோ? 12 lakh. ஸோ 12 lakhல 25% போட போகிறீங்க. 12 lakh into 25/100 போட்டிங்க அப்படின்னா 3 lakh rupees வரும். ஸோ 3 lakh. ஸோ டோட்டல் எவ்வளோன்னு பார்த்துடலாம். ஆட் பண்ணி 13 lakh. ஸோ இந்த சைடும் 13 lakh. ஸோ 13 minus 12 lakh remaining 1 lakh. ஸோ 1 lakh தான் நம்மளுடைய க்ளோசிங் ஸ்டாக். இதுதான் வந்து கிளைம் அமௌண்ட் rupees 1 lakh. Next problem, third problem. A trader has his stock insured against fire. Subsequently, a fire destroyed a part of the stock which was valued on the date of fire at rupees 60,000. The stock was insured subject to average clause. So, avangale vandu the average clause category nu kuduttaanga. Stock salvage was rupees 12,000. Stock was insured for rupees 36,000. So, insurance எடுத்துறது வந்து 36,000க்கு calculate the claim. Salvage வந்து 12,000. But hint கொடுத்துருக்காங்க பாருங்க. Stock on the date of fire is rupees 72,000. So, stock ஓட value இங்கே வந்து first 60,000 கொடுத்துருந்தாங்க. But இங்கே வந்து 72,000 கொடுத்துருக்காங்க. Bracketல 60 plus 12 கொடுத்துருக்காங்க. So, அப்போ stock salvage ஓட include பண்ணி தான் stock on the date of fire 72,000. இங்கே வந்து தனி salvage value detect பண்ணிட்டு date on the fire stock வந்து 60,000 கொடுத்துருக்காங்க. ஸோ salvage value ஆட் பண்ணால் டோட்டல் ஸ்டாக் உங்களுக்கு date on the fire வந்து 72,000 தான். ஸோ குழப்பறதுக்காக இந்த அமௌண்ட்டை இங்கே கொடுத்துருக்காங்க. ஹிண்ட்டில் கொடுத்துருக்கிறத நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ சம்ம ஒர்க் அவுட் பண்ணிடலாம். Destroyed stock on date of fire 72,000. Stock on date of fire 72,000. Next insured stock 36,000. இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா? 36,000 was insuredனா. ஸோ insured stock 36,000. ஸோ ஆல்ரெடி நமக்கு நெட் லாஸ் எவ்வளோன்னு 60,000 கொடுத்துருக்காங்க. நெட் லாஸ் எப்படி வந்துச்சு? டேட் ஆஃப் த ஃபயர் 72,000 minus 12,000. ஸ்டாக் ஆன் த டேட் ஆஃப் ஃபயர் மைனஸ் சால்வேஜ் வேல்யூ டிடெக்ட் பண்ணோம் அப்படின்னா நெட் லாஸ் 60,000. ஸோ கிளைம் ஆவரேஜ் கிளாஸ் அப்படிங்கும்போது கிளைமுக்கு ஃபார்முலா இன்ஷூர்ட் ஸ்டாக்கு divided by stock on date of fire into actual loss of stock, that is net loss of stock. So insured stock evlo 36,000, stock on date of fire evlo 72,000, net loss evlo 60,000. நாம் detect பண்ணிருக்கோம் இல்லையா? 72 minus 12,000 salvage value detect பண்ணிங்கன்னா 62,000. So ரெண்டை divide பண்ணோம் அப்படின்னா 0.5 வரும் into 60,000. So போட்டிங்கன்னா rupees 30,000 will be your claim amount. Insurance claim 30,000. So next நான் என்ன sum work out பண்ணணும் அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. வேற எந்த சாப்டர் work out பண்ணனாலும் கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. Thank you for watching.